உங்கள் பதிவுன்றது ஹீட் ஸ்ட்ரோக் சார்ந்து நேற்று விரிவாக பதிவிட்டிருந்தீங்க. இந்த பிரச்சனைக்கு பல பரிமாணங்கள் சொல்லப்படுது. அதிகரித்து விட்ட வாகனம், நீங்கள் ப்ரைவேட் கார்கள், நடந்துக்கிட்டு இருக்கிற மெட்ரோ வேலை, அதனால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல், ஒரு பஸ்ஸை போய் ரீச் பண்ணுறதுக்கே மக்கள் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க பொது சாலைகள் மூடினதுனால. இத்தனை லட்சம் பேர் வரக்கூடிய நிகழ்வு அப்படின்ற ஒன்றில் போதுமான தண்ணி வசதி இல்லை, இப்படி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இவ்வளவு கடும் வெயில் அப்படின்ற ஒன்று தான் எதிர்பார்த்ததோட வெயில் அடித்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அடிப்படையே இது ஒரு பிழையான ஒரு நிகழ்வு. அதாவது சென்னையில 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் இத்தனை லட்சம் மக்களை கூட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்கிற தகுதியை சென்னை இழந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதை விமானப்படை கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமா அவர்கள் முழுவதுமாக சென்னையோட வெப்பநிலை என்ன, பெட்வெல் டெம்பரேச்சர் என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன, லோக்கல் ஹீட் ஐலண்ட்னா என்ன, இத்தனை லட்சம் பேர் அந்த பிஆர்ஓ வீடியோல வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு, இத்தனை லட்சம் பேர் வருவதற்கு சென்னை தயாராக இருக்குதா என்று யோசித்து பார்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்க வேண்டும். தமிழக அரசுக்கும் இந்த நிகழ்ச்சியை சென்னையில் நடத்த முடியுமா என்கிற விஷயத்தில் தமிழக அரசும் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும், அல்லது முழுமையான கட்டுப்பாடுகளை வைத்திருக்க வேண்டும். ஒரு பாஸ் சிஸ்டம் கொண்டு 2 லட்சம் பேர் தான் அலோவ் பண்ணுவோம், யார் ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்க மட்டும் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 லட்சமோ 5 லட்சமோ அந்த எண்ணிக்கை தமிழக அரசால் எவ்வளவு வரை கையாள முடியுமோ அது. நீங்க சொல்றது 2 பாயிண்ட். ஒரு ரெஸ்ட்ரிக்டட் கிரவுடு, அது 5 லட்சமோ 6 லட்சமோ அதை லிமிட் பண்ணி கிரவுடை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். எல்லாரும் வாங்க, என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொன்னதே தப்புன்னு சொல்றீங்க. இன்னொன்று, சென்னையில் 11 to 1 அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து நடத்தினது அப்படின்றது ஒரு மிஸ்டேக்குன்றீங்க. ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் அவர்கள் கிட்ட இதே கேள்வி நான் கொஞ்சம் முன்னாடி கேட்டேன். 7 மணி to 9 நடத்தியிருக்க கூடாதா, கொஞ்சம் ஏர்லியாக நடத்தியிருந்தா இவ்வளவு வெயில் தாக்கம் இருக்காதுன்ற போது வெவ்வேறு விமான தளங்கள்ல இருந்து அந்த விமானம் சேரணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரு வானிலை, அதோட கிளியர் ஸ்கைஸ், அது அடிப்படையில் தான் அவங்க இந்த நேரத்தை திட்டமிடுவாங்க. இது ஒரு கிளியர் ஸ்கைஸ் இல்லாமல் இந்த ஷோ நடத்துறது அப்படின்றது சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்றாங்க. அப்ப ஷோவை நடத்தவே கூடாது, அவ்வளவுதான். இதுல இதெல்லாம் பெரிய சயின்ஸ் எல்லாம் இல்லை பின்னாடி. அதாவது நேற்றைக்கு சென்னையோட வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், நுங்கம்பாக்கத்தில் 34.5 பதிவா இருக்கு. சதவீத ஈரப்பதம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 81%. அப்படின்னா நீங்க ஒரு உங்க மொபைல் ஆப்ல எடுத்து சென்னையோட டெம்பரேச்சர் போட்டீங்கன்னா டெம்பரேச்சர் 34.5 இருக்கும், ஆனா ஃபீல்ஸ் லைக் 45 இருக்கும். அப்ப 45 டிகிரி அளவுக்கான வெப்பத்தை மக்கள் உணர்வார்கள். இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா வெட்பல் டெம்பரேச்சர் ஒன்று இருக்குது. அது சென்னையில 30.1. பொதுவா 30 டிகிரிக்கு மேல வெட்பல் போயிட்டாலே நீங்க வெளியே போக கூடாது. அதுவும் இந்த இடத்துல 15 லட்சம் பேர் கூட்டினா லோக்கல் ஹீட் ஐலண்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல மட்டும் வெப்பம் அதிகரிக்கும். ஏன்னா 15 லட்சம் பேர் கூடும் போது அதோட வெப்பம் அதிகரிக்கும். அப்ப 2 டிகிரி கூடி இருக்காங்க. அது 32.1 டிகிரியா இருக்கு. இந்த 32.1 டிகிரி செல்சியஸ்ல ஆரோக்கியமானவர்கள் வெயில்ல போயிருந்தாலே அவளுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வரும். இதுதான் அறிவியல் நமக்கு சொல்ற விஷயம். அப்ப சென்னை இந்த நிகழ்ச்சியை அதே மாதிரி ஒரு நிமிஷம் சுந்தர், ஹேர் மார்ஷல் பேசுறாங்க திரு. இதுக்கு விமானப்படைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒன்று இது 92வது anniversary celebration. அது எப்படி நீங்க சொல்லுவீங்க விமானப்படை சம்பந்தம் சொல்லிட்டு நடுவுல பேசாதீங்க. 92வது anniversary celebration. ஒரு நிமிஷம் சுந்தர், அவங்க பேசிட்டு அடுத்து நீங்க சொல்லுங்க. ஒரு செகண்ட். 92வது anniversary celebrations, அதோட சேர்ந்த ஏர் டிஸ்பிளே. ரெண்டாவது முக்கியமாக நாடு பூரா இது பரவணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இது. கணக்கில் இருங்க நான் சொல்கிறேன், கேளுங்க. அதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இது பண்ணிருக்காங்க. ஆனால் சென்னையில் இப்போ நடத்தினா இந்த மாதிரி எங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறத அது சொல்ல வேண்டியது வேற ஏஜென்சிஸ். ஏர்ஃபோர்ஸ்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் சென்னையோட வெப்பநிலை என்னவா இருக்கும், அது சென்னை வருஷம் பூரா ஹாட்டாக இருக்குங்கிறது உலகம் பூரா தெரிஞ்ச விஷயம். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஜனவரியில் கூட அது ஹாட்டாக தான் இருக்கும் சென்னை. அதனால் இது ஒன்றும் ஒரு ரீசனாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஏர் ஷோ நடத்த முடியும். இதை மக்கள் பார்க்கலாம். நீங்கள் க்ரௌடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுமா, இல்ல டிராஃபிக் அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் நீங்க இருங்க நான் சொல்றேன். 15 லட்சம் பேர் என்ட்ரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்க கூடாது. நீங்க அப்படி அழைக்கலையே அவங்க. இப்ப நான் தான் 2003ல எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப
அது அந்த ரெக்கார்ட் இருக்கு, அந்த போட்டோகிராஃப்ஸ் நான் அப்ப 1 டிகிரி வேர்ல்டுங்க. அப்ப சரியா 1.3 டிகிரி வேர்ல்டு அது. கொஞ்சம் இருங்க, அது இதே டைம்ல தான் நடந்தது. அதனால இந்த வெதர் பொறுத்த வரைக்கும் அது பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுமோ அதை தான் வெதர் வந்துட்டு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, மற்றபடி மெடிக்கல் இஷ்யூஸ், மற்ற அவங்களுடைய சேஃப்டி, அந்த விமானத்தை இயக்க முடியுமா, அதுக்கான அளவுக்கு வானம் தெளிவா இருக்குன்றது மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க. மற்றதெல்லாம் மற்றவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். சுந்தர், அது அவங்க அட்வைஸ் பண்றாங்க, பண்ணாதீங்க, எங்களால இவ்வளவு கிரௌட ஹேண்டில் பண்ண முடியாதுன்னா சுருக்கமா சொல்ல மக்கள் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்திருக்கணும். அவங்களோட ஹெல்த் எவ்வளோ ஒரே ஒரு விஷயம், அவங்க தான் டிசைட் பண்ணணும். சென்னையோட வெதர் இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் ஒரே ஒரு விஷயம், ஏர் ஃபோர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். இது முக்கியமா இது இவ்வளவு கிரௌட ஹேண்டில் பண்ண முடியாதாங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே ஓகே, அது ஏர் ஃபோர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. குணா ஒரே ஒரு நிமிஷம், அதாவது சென்னையில அந்த விமான ஷோவை நடத்துறதுக்கு கிளீன் ஏர், கிளீன் ஸ்கைஸ் இருக்கணும், கிளவுட்ஸ் இருக்க கூடாது. இதெல்லாம் பார்க்க தெரிஞ்ச ஏர் ஃபோர்ஸுக்கு நிச்சயமா சென்னையோட டெம்பரேச்சர் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த டெம்பரேச்சர்ல இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னா இந்த இடத்துல சரியான முடிவு பண்ணிக்கணும். தமிழக அரசு என்ன பண்ணிக்கணும், தமிழக அரசு நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஆன்டிசிபேட் பண்ணி இந்த ஷோக்கான அனுமதியை கொடுத்துருக்கவே கூடாது. அப்படி ஒரு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான முறையான விஷயங்களை செஞ்சு நீங்க பாருங்க, அலகாபாத்ல இதோட உஷ்ணமா ஹியூமிடா இருக்கிற இடத்துல அதனால இத பத்தி அவரு சொல்றதே சரி கிடையாது. இது மேனேஜபிள், பீப்புள் ரெஸ்பான்சிபிளா அவங்களும் இருந்திருக்கணும், கொஞ்சம் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டேக் பண்ணிருக்கணும். இதுல ஏர்ஃபோர்ஸ் பிளானிங் பத்தி இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. 32 டிகிரி வெட்பல் வந்து மேனேஜபிளா உங்களுக்கு எப்படி மேனேஜபிள்? ஒரே ஒரு நிமிஷம், 32.1 டிகிரி இருந்தாலே ஆரோக்கியமானவர்கள் வெளியே வந்து இருந்தாலே அவங்க வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிருவாங்கன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. சரியா? நீங்க வந்து ஒரு ஹியூமிடிட்டி லெவல் வந்து ஒரு டிராபிக்கல் கோஸ்டல் சிட்டிக்கு வேற மாதிரி இருக்கும், அலகாபாத்துக்கும் மதுரைக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து கோஸ்டல் சிட்டி கிடையாது. சரியா? சோ ஒரு கோஸ்டல் சிட்டில இந்த மாதிரி நிகழ்ச்சியை நடத்துவதா இல்லை என்பதை நான் தமிழக அரசு மேல குற்றச்சாட்டு சொல்லாம இல்ல. ஏர்போர்ஸ் எந்த அளவுக்கு தப்போ தமிழக அரசுக்கு இந்த பங்கு இருக்குது. ஏன்னா நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது. நீங்க வந்து இந்த அனுமதிச்சிருந்தீங்கன்னா 2 லட்சம் பேரு நீங்க முன்பதிவு செஞ்சுட்டு ஒரு டோக்கன் சிஸ்டம் போட்டு நீங்க ஆன்லைன்ல போர்ட்டல்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள மட்டும் தான் அனுமதிப்போம், அவங்களுக்கான மருத்துவ வசதிகள் தண்ணி ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொல்லி தமிழக அரசு சொல்லிக்கோ. நான் வந்து தமிழக அரசையோ சென்னை மாநகராட்சியோ சென்னை காவல்துறையோ தப்பு செய்யறேன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இங்க அடிப்படை பிழை என்பது இந்த ஏர் ஷோவை இந்த சமயத்தில் அதுவும் மதியம் 11 மணில இருந்து 1 மணி தான் நடத்த முடியும்னா நீங்க சென்னை நடத்திக்க கூடாது. இன்னைக்கு இந்தியாவில் உள்ள மாநகரங்களில், இந்தியாவில் மெகா சிட்டிஸ்ல தி மோஸ்ட் ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி வந்து சென்னை தான், டெல்லி கிடையாது, அலகாபாத் கிடையாது. இது இந்தியாவில் உள்ள மெகா சிட்டிஸ்ல ஹாட்டஸ்ட் மெகா சிட்டி சென்னை தான். அப்ப சென்னையில வந்து ஒவ்வொரு ஆண்டும் வெட்பல் டெம்பரேச்சர் கூடுது. நம்ம சொல்லிட்டே இருக்கோம், இங்க வந்து எந்த இது கூட்டாதீங்க. முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு கடந்த இந்த ஆண்டு ஜூன் மாதம், யாரும் தயவு செஞ்சு 11 மணில இருந்து 3:30 மணி வரைக்கும் வெளியே வராங்க, முதலமைச்சர் அறிக்கை கொடுத்தாரு. நம்ம அதை பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நகரத்துல எப்படி இந்த ஏர் ஷோவை வந்து அவங்க நடத்தணும் முடிவு பண்ணாங்க, தமிழக அரசு எப்படி நடத்த அனுமதிச்சுங்கிற அடிப்படை பிழையில இருந்தா நம்ம அதுக்கான விஷயத்துக்குள்ளே வந்து போனோம். நீங்க வந்து தண்ணி கொடுத்தீங்களா, மருத்துவ வசதி இருந்துச்சா, அதெல்லாம் பெட்டரா செஞ்சிருக்கலாமா? நிச்சயமா பெட்டரா செஞ்சிருக்கலாம். அதாவது மறுக்கவே இல்லை. மாநகராட்சியும் தமிழக காவல்துறையும் சென்னை காவல்துறையும். மனுஷ குறுக்கிடுறாரு, ஒரு செகண்ட் சார். மனுஷபுத்திரன் இல்லை அதாவது குணா, நான் ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். இது வந்து போக்குவரத்து நெரிசல் அல்லது மக்கள் பெரிய அளவுக்கு வந்ததுடைய பிரச்சனையா, ஹீட் அதிகமானதுடைய பிரச்சனையா? இது ரெண்டையும் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. அதில் வந்து ஒரு 10,000 பேர் வெறுமனே நின்றுருந்தா கூட ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்காவது சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி குழப்பமாக பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. எப்படியாவது அரசை வந்து ப்ளேம் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஹீட் வேவ்ஸ் அதிகமாக இருந்தது. நீங்கள் வந்து இப்போ 10 லட்சம் பேர் வேணாம், 15,000 பேரே கூட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்க, ஹீட்டில் யாரும் அப்போ தாக்கப்பட மாட்டாங்களா? அப்புறம் எதை எடுத்தாலும் அனுமதிக்கக்கூடாதுங்கிறது அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக எனக்கு தெரியல. இப்போ நண்பர் சுந்தரராஜன் அவர்கள் அவர் பல விஷயங்களில் அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, அதை அனுமதிக்காதீங்க, இதை அனுமதிக்காதீங்க. இது ஒரு தீர்வு கிடையாது. சொல்யூஷன் நோக்கி நம்ம போகணும். நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி எதையுமே அனுமதிக்காதீங்கன்னா அதை என்ன பண்ண முடியும்? அது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு சொல்றேன். இப்போ நீங்க லிமிட்டட் ஆடியன்ஸ் சார், என்ன சார் லிமிட்டட் ஆடியன்ஸ் பேசவே இல்ல. லிமிட்டட் ஆடியன்ஸ் இல்ல ஒண்ணே சொல்லிடுறேன். இப்போ சுந்தரராஜன் வந்து இப்போ ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸ் அலோவ் பண்ணலாம், அதை யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சஜஷன். இது மாதிரி விஷயங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்னா கடந்த எத்தனை விஷயம் தான் சார் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லுவீங்க?
இது வந்து இல்ல, தொடர்ச்சியா நான் அப்படி சொல்ல வேண்டிய கேட்கல அவசியம் சார் இல்லை. அது. கலைஞருக்கு நான் பேனா வந்து வைக்கணும்னா online அனுமதிக்க கூடாதுங்கிறீங்க, portal ஒரு ஏர்போர்ட்ஸ் online வரணும்னா portal அனுமதிக்க கூடாதுங்கிறீங்க. எதைத்தான் சார் அனுமதிக்கணும்னு சொல்றீங்க? ஒண்ணுமே நடக்காது சார். ஆன்லைன் இது போர்ட்டல் அப்படியே- போட்டு இது அப்படி நீங்க அணுக வந்து கூடாது இந்த பிரச்சனையை. மக்கள் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில சார், மட்டும் தான் மக்கள் அலோவ் பண்ணிக்கணும் நான் சொல்றேன். ஆமா சரியா? சார், நீங்க அதெல்லாம் கேட்கல. ஓகே நீங்க அதை கேட்கல. சார். ஆனா நீங்க அலோவ் அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்கல. நீங்களே சொல்றீங்க. இது